தாவிகவின் மாநாடு குறித்து அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். யுவராஜ் வணக்கம். இந்த அறிக்கையில் என்னென்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது? இது குறித்தான முழு விவரங்கள் யுவராஜ். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு வருகின்ற அக்டோபர் மாதம் 27 நடக்க இருப்பதாக சமீபத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அறிவித்திருந்தார். இந்நிலையில் இந்த மாநாட்டிற்கான முதல் பந்தக்கால் அடிக்கால் நடும் விழாவானது இன்று அந்த விக்கிரவாண்டியில் உள்ள அந்த வீசாலை என்னும் அந்த இடத்தில் ஆனது இன்று கழகத்தினுடைய அந்த பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்களுடைய தலைமையில் நடப்பட்டது. இந்நிலையில் இது தொடர்பாக இந்த அடிக்கோல் நடப்பட்டது தொடர்பாகவும் அதே போன்று கட்சியில் உள்ள தொண்டர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் மற்றும் நிர்வாகிகளுக்கும் தன்னுடைய அந்த முதல் கடிதத்தை தலைவர் விஜய் அவர்கள் இந்த அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கின்றார். அதே போன்று இந்நிலையில் உங்களை நானும் என்னை நீங்களும் நினைக்காத நாள் இல்லை, அவ்வளவு ஏன் நினைக்காத நிமிடம் கூட இல்லை. ஏனெனில் நம்முடைய இந்த உறவானது தூய்மையான குடும்ப உறவு. அந்த உணர்வின் அடிப்படையில் தான் இந்த கடிதம், அதுவும் உங்களுக்காக எழுதக்கூடிய இந்த முதல் கடிதம் என்றும் அதிலே குறிப்பிட்டிருக்கின்றார். தமிழ்நாட்டு மக்களுக்காக நாம் உழைக்க வேண்டும். இன்னமும் முழுமை பெறாத அவர்களுக்கான அடிப்படை தேவைகளை நிரந்தரமாக பூர்த்தி செய்ய வேண்டும் எனவும் அதை அரசியல் ரீதியாக சட்டப்பூர்வமாக உறுதியாக நிறைவேற்றி காட்ட வேண்டும். இதுதான் என் நெஞ்சில் நீண்ட காலமாக அணையாமல் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டே இருக்கும் ஒரு லட்சிய கனல் என்று இந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கின்றார். இன்றே நமது முதல் மாநில மாநாட்டிற்கான கால்கோள் விழா இனிதே நடந்தேறி இருக்கின்றது. இது மாநாட்டு திடல் பணிகளுக்கான தொடக்கம். ஆனால் நம் அரசியல் களப்பணிகளுக்கான கால்கோள் விழா என்பதும் இதில் உள்ளர்த்தமாக உறைந்து கிடக்கிறது என்பதையும் நீங்கள் அறிவீர்கள் என்று இந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கின்றார். இன்று விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் உள்ள அந்த வீசாலையில் இந்த மாநாட்டிற்கான அடிக்கோல் நடும் விழாவானது நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பங்கேற்கவில்லை என்ற அந்த ஒரு விமர்சனமும் வைக்கப்பட்டிருந்த நிலையில் இது தொடர்பாக தன்னுடைய அந்த கடிதத்தின் மூலமாக தன்னுடைய அந்த கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளுக்கும் அதே போன்று தன்னை சார்ந்துள்ள அந்த திரைப்படத்தின் மூலமாக தன்னை பின்பற்றக்கூடிய அந்த ரசிகர்களுக்கும் இந்த கடிதம் மூலமாக தன்னுடைய வாழ்த்துக்களையும் தன்னுடைய அந்த மாநாட்டிற்கான அந்த வேண்டுகோளையும் விஜய் அவர்கள் வைத்திருக்கின்றார். அதே போன்று நம்முடைய மாநாடு எதற்காக என்பதை நீங்கள் அறிவீர்கள் தானே என்று ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கின்றார். அதாவது கட்சியினுடைய முதல் மாநாடு என்பது என்ன காரணத்திற்காக நடத்தப்படுகின்றது என்ற ஒரு கேள்வியை தொண்டர்கள் மத்தியிலும் சரி, நிர்வாகிகள் மத்தியிலும் சரி, தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலும் சரி, அந்த கேள்விகள் எதற்காக அந்த முதல் மாநாடு நடத்தப்படுகிறது என்பதை தன்னுடைய அந்த அறிக்கையின் வாயிலாக விளக்கியிருக்கின்றார். அதே போன்று நம் கழகத்தின் முதல் மாநில மாநாடு என்பது நம்முடைய அரசியல் கொள்கை பிரகடன மாநாடு. இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமெனில் இது நம்முடைய கொள்கை திருவிழா, அதுவும் நம் வெற்றி கொள்கை திருவிழா. இப்படி சொல்லும் போதே ஒரு எழுச்சி உணர்வு நம் நெஞ்சில் தொற்றிக் கொள்கிறது. இதே தன் தாய் மண்ணை நிஜமாக நேசிக்கும் அனைவருக்கும் இயல்பாக நிகழ்வதுதான் என்று இந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய கொள்கை திருவிழா இந்த மாநாடானது தன்னுடைய தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியினுடைய கொள்கைகளை அறிவிக்க போகின்ற திருவிழா. அந்த கொள்கைகள் யாவும் நம்முடைய வெற்றி கொள்கைகள் என்றும் அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று தன்னுடைய தாய் மண்ணை நிஜமாக நேசிக்கும் அனைவருக்கும் இது போன்ற ஒரு உணர்ச்சிகள் நெஞ்சிலே தொற்றிக்கொள்வது இயல்பான ஒன்றுதான் எனவும் அந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த வேளையில் ஒன்றை மட்டும் நான் அழுத்தமாக சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். அதை நாம் எப்பொழுதும் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நிர்வாகிகளிடம் ஒரு வேண்டுகோளை விடுக்க நடிகர் விஜய் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அதே போன்று பொறுப்பான மனிதனைத்தான் இந்த குடும்பங்கள் மதிக்கும், பொறுப்பான குடிமகனைத்தான் நாடு மதிக்கும், அதிலும் முன்னுதாரணமாக திகழும் மனிதனைத்தான் மக்கள் போற்றுவர். ஆகவே நம் கழகத்தினர் இம்மூன்றாகவும் இருக்க வேண்டும் என்பதை என்னுடைய பெரு விருப்பம் என்று அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது மாநாட்டிற்கு வரக்கூடிய அந்த நிர்வாகிகள் சரி, அந்த ஒவ்வொரு உறுப்பினர்களும் சரி, குடும்பத்தில் முதலில் குடும்பங்கள் மதிக்கக்கூடிய வகையில் முதலில் இருக்க வேண்டும் என்றும், அதே போன்று சிறந்த குடிமகனாக இருந்தால்தான் இந்த நாட்டு மக்கள் மதிப்பர் என்றும், அதில் அனைவருக்கும் முன்னுதாரணமாக திகழ வேண்டும் எனவும் இந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் தொடங்கி மாநாட்டில் பங்கேற்பது வரை நம் கழகத்தினர் அனைவரும் இராணுவ கட்டுப்பாட்டுடன் இயங்குவர் என்பதை இந்த நாடும் நாட்டு மக்களும் உணர வேண்டும்
நாம் உணர வைக்க வேண்டும் எனவும் இந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கின்றார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பிற கட்சிகளுடைய அந்த மாநாட்டில் நடக்கக்கூடிய அந்த அசம்பாவிதங்கள் ஏதும் நிகழாமல் இந்த நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் இந்த மாநாட்டில் நடக்க வேண்டும் எனவும் விஜய் அவர்கள் இந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று மாநாட்டுக்கான நாட்களை மனம் என்ன தொடங்கிவிட்டது, உங்களை வெகு அருகில் சந்திக்க போகும் அந்த சந்தோஷ தருணங்களை இப்போதே மனம் அளவிட தொடங்கிவிட்டது. சாலை எனும் வெற்றி சாலையில் விரைவில் சந்திப்போம், வெற்றி நிச்சயம் எனவும் இந்த அறிக்கையிலே விஜய் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி யுவராஜ்.